ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடுமியான் மலை அப்படின்ற ஊரில் இருக்க குடுமிநாதர் திருக்கோயிலுக்கு போகிறோங்க. ரொம்ப பழமையான அற்புதமான ஒரு கோயில். நிறைய கலை பொக்கிஷங்கள் அந்த கோயிலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பு வாய்ந்த இசை கல்வெட்டுகள் அங்கே இருக்குது. அங்கே போயிட்டு இந்த கோயில் பற்றியான முழு விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். குடுமியான் மலை சிகாநாதர் அல்லது குடுமிநாதர் திருக்கோயில். இந்த கோயில் ரொம்ப அழகான ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கோயிலுங்க. நிறைய சிறப்பம்சங்கள், நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இந்த கோயிலில் இருக்குது. அது அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் என்னன்னா, நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கிற 108 சிவாலயங்களுக்கு சிவராத்திரி அன்னைக்கு நம்ம ஒன்னா பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோடைய தகவல் தான் இந்த காணொலியில். அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க நான் ஒரு வேன் இல்லை பஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் புக் பண்ணுவேன், அதில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது இந்த பயணத்துக்கு சாத்தியம் இல்லைங்க. ஏன்னா சின்ன சின்ன சந்தில், சின்ன சின்ன இடங்களில் சிவன் கோயில்கள் காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள், மேக்ஸிமம் 2 வீலராக இருந்தால் ரொம்ப பெட்டருங்க. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம். வரத்துக்கு விருப்பப்படுறவங்க இந்த மெயில் ஐடி அல்லது என்னுடைய இன்ஸ்டாகிராம் டிஎம் அல்லது இந்த நம்பரில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரு குழுவாக மாதிரி பயணம் பண்ணலாம். ரொம்ப அதிக பேர் வேணாம், ஒரு 30 பேர் நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த முதல் வாட்டி இந்த மாதிரி ஒன்றா பயணம் பண்ணலாம். உங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ண நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். கண்டிப்பாக வாங்க. குடுமியான் மலை. இந்த குடுமியான் மலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க. புதுக்கோட்டையிலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த குடுமியான் மலை அமைந்திருக்கு. இங்கே மலை அடிவாரத்தில் தான் இந்த குடுமிநாதர் கோயில், சிகாநாதர் திருக்கோயில் இருக்குங்க. இந்த கோயில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இந்த கோயிலில் நிறைய இருக்குது. அது அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது இந்த கோயிலுக்கு நம்ம போகலாங்க. இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஒரு ஊர் பல மன்னர்களால் ஆட்சி புரிய பெற்ற ஒரு ஊர் அப்படின்னு சொல்லணும். 1300 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள கல்வெட்டு குறிப்புகள் இங்கே இருக்குது. இவ்வளவு சிறப்புகள் இந்த கோயிலுக்கு இருக்குது. இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னா, இங்கே முற்கால பாண்டியர்கள், பல்லவர்கள், சோழர்கள், மீண்டும் பாண்டியர்கள், நாயக்கர்கள், தொண்டைமான் ராஜாக்கள்னு பல மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. கல்வெட்டுக்கள்ல இந்த ஊருடைய பெயர் என்னன்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா திருநாலங்குன்றம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சிகாநல்லூர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற சிவபெருமானுடைய பெயர் சிகாமணிநாதர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. திருநாலங்குன்றத்து பெருமாள் அடிகள்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படிலாம் இந்த கல்வெட்டு குறிப்புகள் படி இங்க இருக்கிற சிவபெருமானுடைய பெயர், ஊரோடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம படிப்படியாக இந்த கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயிலுடைய கட்டிடக்கலை, சிற்பக்கலை அவ்வளவு ரம்யமாக இருக்கும். அது அனைத்தையும் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம். முதல்ல இங்க ஒரு 16 கால் மண்டபம். அதுக்கு முன்னாடி தூண்கள், மொட்டை தூண்களா, மண்டபம் இல்லாம தூண்கள் மட்டும் இருக்கு, பழைய தூண்கள். உள்ள போனோம்னா ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் தசாவதார சிற்பங்கள், சில போர் வீரர்களுடைய சிற்பங்கள், ஆஞ்சநேயர் மிக பெருசா இருக்காரு. அதன் பிறகு அடுத்த வாயில கடந்து உள்ளே போனோம்னா ஒரு பிரம்மாண்ட மண்டபம். அந்த மண்டபத்தில் கொடி மரம் இருக்குது, நந்தி பகவான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக வரிசைப்படுத்தப்பட்ட தூண்கள். அந்த தூண்களில் சிற்பங்களாக ரொம்ப ரம்யமான சிற்பங்கள். அது அனைத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். விநாயகர் இருக்காருங்க. 6 முகத்தோட 12 கரங்களோட
முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் இருக்காருங்க. ராவணன் 10 தலையுடன் 20 கைகளுடன் இருக்காருங்க. அவருக்கு எதிர்த்தாப்புல நரசிம்மர் இரண்யகசிபுவை வதம் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி. இங்கே இருக்கிற சிலைகள் சிலவற்றில் நிறைய சேதங்கள் இருக்குங்க. அதற்கு காரணம் காலப்போக்கில் இந்த கோயில் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருந்தப்போ இதை மாதிரி சிதலம் அடைஞ்சிருக்கலாம். இல்லை அதோடைய காரணம் என்னன்னு நமக்கு தெரிய வரல. ஆனால் நல்லா இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப அருமையாக நமக்கு காட்சி தந்திருக்கும். இங்கே பார்க்குறது சங்கர நாராயணனுங்க. ஒரு பக்கம் சிவபெருமான், ஒரு பக்கம் மகாவிஷ்ணுங்க. ரொம்ப அரிதான ஒரு சிற்பம்னு சொல்லணும். இந்த சிற்பம் ஒரு பெண் இருக்காங்க. அவங்க ஆடை இல்லாமல் இருக்காங்க. அவங்கள சுற்றி முனிவர்கள் அவங்கள பின்தொடர்ந்து போகிற மாதிரி ஒரு சிற்பம். இதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஃபிலாசபி, ஒரு தத்துவம் இருக்குன்ற மாதிரி அவங்களே ஒரு தத்துவத்தை கிரியேட் பண்ணி அதை சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு புராணம் இருக்குது. என்னன்னா, சிவபெருமானும் விஷ்ணுவும் இங்கே ஒரு தாருகா வனம்ன்ற ஒரு வனத்தில் அங்கே இருக்கிற முனிவர்களுடைய அகந்தையை ஒழிக்கிறதுக்காக சிவபெருமான் பிச்சாடனராக வராரு. விஷ்ணு மோகினியாக வராங்க. மோகினியை பின்தொடர்ந்து நிறைய முனிவர்கள் வந்துட்டாங்க. அடுத்து பிச்சாடனரை பின்தொடர்ந்து அந்த ஊரில் இருக்கிற பெண்கள்லாம் வந்துட்டாங்க. இங்கே அதுக்கப்புறமா நம்ம பெரிய ஆள் இல்லை, நம்மளை மயக்கிற அளவுக்கு இவங்கக்கிட்ட சக்தி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அதன் பிறகு அவங்க வேள்வி நடத்தி அதிலிருந்து மிருகங்கள்லாம் சிவபெருமான் மேலே ஏவுறாங்க. அதையெல்லாம் அடக்கி சிவபெருமான் அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்றத அந்த முனிவர்களுக்கு, ரிஷிகளுக்கு உணர்த்தி அவங்களுடைய அகந்தையாக அடக்கினார். அந்த ஒரு புராணத்தை பிரதிபலிக்கிற மாதிரியான சிற்பம் தான் இந்த மோகினி அவதாரத்தில் இங்கே விஷ்ணு இருக்கிற சிற்பம். இந்த சிற்பம் அவரை பின்தொடர்ந்து வர முனிவர்கள் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சிற்பம் இதே மாதிரியான சிற்பம் அதற்கு எதிர்த்தாப்புலேயே இன்னொன்று இருக்குங்க. மன்மதன், ரதி அவங்களுடைய சிற்பமும் இங்கே இருக்குது. அவங்களுக்கு அழகாக குடை பொருத்தப்பட்டிருக்குங்க கல்லுலேயே. இவங்கள தரிசனம் பண்ணிட்டு நம்ம துவார பாலகர்களை கடந்து இன்னும் உள்ளே போகிறோங்க. இப்போ நம்ம போய் இந்த குடுமிநாதரை, சிகாநாதரை தரிசனம் பண்ணலாங்க. இந்த சிவபெருமானுடைய புராணம் கேட்டாலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்னென்னா, இந்த கோயிலில் இருந்த அர்ச்சகர் இங்கே காதலிக்கிறாரு, ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு. அந்த பெண் இங்கே வந்துடுவாங்க கோயிலுக்கு. அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. தினமும் இப்படியே நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் ரொம்ப அந்த பெண்ணிடம் மெய் மறந்து பேசிகிட்டு இருக்காரு. அதில் சிவபெருமானுக்கு மாலை போடணும், பூ போடணுன்ற விஷயத்தையே மறந்துட்டாரு. பூ கட்டவே இல்லை, அப்படியே இருக்குது. அன்னைக்குன்னு பார்த்து ராஜா கோயிலுக்கு வர்றாரு. அப்போது அந்த பெண் சூடி இருந்த பூக்களை கொண்டு போய் சுவாமிக்கு சாத்திடுறாரு அர்ச்சகர். ராஜாவும் வராரு, பூஜையும் நடக்குது. பூஜை முடிந்து பிரசாதமாக சுவாமியோடைய அந்த சாத்தப்பட்ட பூவையும் ராஜாவுக்கு தராரு அர்ச்சகர். அந்த பூவில் முடி இருக்கிறத பார்த்த ராஜா, இங்கே எப்படி முடி இருக்குன்னு அர்ச்சகர்கிட்ட கேட்கும்பொழுது அர்ச்சகர் மனசுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு பொய் சொல்கிறாரு, சுவாமிக்கு குடுமி இருக்குது அப்படின்னு சொல்லி. கிட்ட சிவலிங்கத்தை பார்க்குற ராஜாவுக்கு அதிர்ச்சி. சுவாமியோடைய சிவலிங்கத்து மேலே ஒரு குடுமி இருக்குது. சுவாமி அந்த அர்ச்சகரை காப்பாற்றுறதுக்காக சிவலிங்கத்து மேலே குடுமியை உருவாக்கி அவர் வரவழைச்சு அந்த அர்ச்சகரை காப்பாற்றிட்டார். இதுதான் இந்த கோவிலோடைய புராணம்ங்க. இந்த கோயிலில் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. காதல் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த திருமணம் நடைபெற இந்த சிவபெருமானை வணங்கினா அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும்ன்றது நம்பிக்கைங்க. இங்கே சுவாமி சன்னதிக்கு வெளியே அதிகார நந்தியா நந்தி பகவான் தன்னுடைய மனைவியோட இருக்காருங்க. பிரகாரத்தோடைய தொடக்கத்திலேயே விநாயகரும் நாகரும் இருக்காங்க. அவங்கள தரிசனம் பண்ணிட்டு நம்ம வலம் வர தொடங்குறோம். சுவாமியோடைய விமானம் இங்க கோஷ்டத்துல பிச்சாடனர் இருக்காரு.
அவருக்கு எதிர்த்த மாதிரியே 4 இருக்காங்க. அவங்க பக்கத்துலேயே சப்த கன்னியர்கள் இருக்காங்க. இன்னொரு கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க. முருகர் சன்னதி, பின்புறத்தில் சிவலிங்கங்கள் இருக்கு. அங்கே பக்கத்திலேயே கஜலட்சுமி இருக்காங்க. லிங்கோத்பவர், பிரம்மதேவர், இன்னும் லக்ஷ்மி, அம்பாள் எல்லாரும் இருக்காங்க. சண்டிகேஸ்வரர் சன்னதிங்க. வடக்கு புற கோஷ்டத்தில் துர்கை அம்மன் இருக்காங்க. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்போ அம்பாளை தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கோங்க. இது தாங்க அம்பாள் சன்னதி. அகிலாண்டேஸ்வரி அம்பாள் இங்கே அம்மனாக இருக்காங்க. இங்கே அம்பாள் சன்னதி அந்த மண்டபத்து மேல் கூரையில் 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் எல்லாமே சிற்பங்களாக இருக்குங்க. அடுத்து நம்ம வெளிப்பிரகாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு மிகப்பெரிய மண்டபம் இருக்குங்க. இங்கே நிறைய தூண்கள் இருக்குது. அந்த தூண்களில் நிறைய சிற்பங்கள் இருக்குங்க. இந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அது எல்லாமே ரொம்ப ரம்மியமாக அழகாக இருந்ததுங்க. இப்போ நம்ம இன்னொரு கோயிலுக்கு போக போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, இந்த கோயிலோடைய மதில் சுவருக்கு அந்த பக்கத்தில் இருக்குங்க. மலையை ஒட்டினா மாதிரியே ஒரு குடவரை கோயிலுக்கு நம்ம இப்போ போக போகிறோம். இந்த குடவரை கோயிலுடைய பெயர் திருமூலட்டானம் திருமெற்றளி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. 8ஆம் நூற்றாண்டுல இந்த குடவரை கோயில் குடையப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்குள்ள போன உடனே முக மண்டபத்துல நந்தி பகவான் இருக்காருங்க. அந்த மண்டபத்தை தாண்டி உள்ள போனதுக்கு அப்புறமா அங்க துவார பாலகர்கள் ரொம்ப அழகா இருக்காங்க. இங்க இருக்கிற சிவபெருமான் குடவரையில அந்த தாய் பாறையிலேயே குடையப்பட்ட சிவபெருமானுங்க. இங்க இருக்கிற இந்த சிவபெருமான திருநலங்குன்றத்து பெருமான் அடிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இங்க துவாரபாலகர்கள், விநாயகர், சிவபெருமான், நந்தி பகவானை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்தா இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே புகழ்பெற்ற இசை கல்வெட்டு இருக்குங்க. இந்த கல்வெட்டு 1300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த இசை கல்வெட்டு இந்த கல்வெட்டு. பல்லவர்கள் ஆட்சி காலத்துல இந்த கல்வெட்டு இங்க வந்திருக்கு. மகேந்திரவர்மன் காலத்து கல்வெட்டு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. சிலர் இது பாண்டியர்களுடைய கல்வெட்டு குறிப்புன்னு சொல்றாங்க. அந்த இசை கல்வெட்டு சித்தம் நமச்சிவாயம் அப்படின்னு தொடங்குதுங்க. தொடங்கி 7 பிரிவுகள் இருக்கு. இது 7 ராகங்களை குறிக்குதுங்க. இந்த கல்வெட்டு குறிப்புகளில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்னிந்திய இசையோடைய அடிப்படை கோட்பாடுகளை இது குறிக்குதுங்க. இது எதற்காக இப்படி இந்த கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்வெட்டு ருத்ராச்சாரியாரோடைய சிஷ்யனும் பரம மகேஸ்வரனுமான மன்னன் ஒருவன் மாணவர்களுடைய பயன்பாட்டுக்காக இந்த கல்வெட்டுக்களை வடித்திருக்காருங்க. அந்த கல்வெட்டுக்கு பக்கத்திலேயே 12ஆம் நூற்றாண்டில் குடையப்பட்ட ஒரு விநாயகர் இருக்காருங்க. அந்த விநாயகரை பார்த்துட்டு நம்ம அந்த கல்வெட்டுக்களுக்கு இடது பக்கத்தில் அம்பாள் சன்னதி இருக்குங்க.
அங்கேருந்து நீங்கள் மலையில் பார்த்தீங்கன்னா மலையோடைய அந்த இடுக்கில் 63 நாயன்மார்களையும் செதுக்கி இருக்காங்க. புடைப்பு சிற்பங்களாக அந்த மலையில் இருக்காங்க. அங்கே சிவனும் பார்வதியும் ரிஷபத்து மேலே ரிஷபாரூதராக இருக்காங்கங்க. இது ஒரு அரிய காட்சின்னு சொல்லணும். இங்கேருந்து நம்ம அவங்கள தரிசனம் பண்ணலாம். பார்த்துருப்பீங்க, இந்த குடுமியான் மலையில் இருக்கிற குடுமிநாதர் திருக்கோயில் ரொம்ப அழகான அற்புதமான கோயிலுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அவ்வளோ கலை நுணுக்கங்கள் இந்த கோயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பழமையான இசை கல்வெட்டுகள், பின்னாடி இருக்கிற குடவரை கோயில்னு அற்புதமான நிறைய விஷயங்கள் இந்த கோயிலில் நம்ம இந்த காணொலியில் பார்த்துருப்போம். இப்போ நான் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.